வெல்கம் டு சுந்தரி பாட்டி சமையல். இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் போட்டுக்கிறலாம். இப்படி எடுத்து எண்ணெய்க்குள்ளே போடையிலேயே இந்த பீஸோடையே இந்த ஆனியன் ஒட்டி இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்த்து எடுத்து இப்படி வச்சு போட்டுங்க. அது சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போடுறேன். தீயை மீடியமாகவே வச்சுக்கோங்க. தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு காலிஃப்ளவரை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இப்போ ஒரு பாதி பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன பச்சை மிளகாயும் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே காலிஃப்ளவரில் உப்பு போட்டு தான் சோக் பண்ணி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கும். அதனால் உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இந்த ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். கலந்து வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதோட கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும். அதுவும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக இந்த காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிறது மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கணும். மாதிரி நல்லா கோட் ஆகிறது மாதிரி நல்லா பிசைஞ்சு இதை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ சூப்பரான மொறு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சிட்டோம். இப்போ போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலை மாவு 1 2 3 4 5 6 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன். பச்சரிசி மாவு
3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சோம்பு பொடி இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஏற்கனவே காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணோம்லங்க, அதை இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு நான் இப்போ கரைச்சி காமிச்சேன்ல அந்த மாவில் இதை அப்படியே டிப் பண்ணி போண்டாவும் போட்டுக்கலாம். இந்த போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரையில் எடுத்துருங்க. இப்போ காலிஃப்ளவர் ஆனியன் போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக இருக்குது. இந்த ஒன்று நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க உள்ளே எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. உள்ளே பாருங்கள் ஆனியனு, காலிஃப்ளவரு, காலிஃப்ளவரு எல்லாம் அப்படியே கோட்டடாகி நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லா பக்கா சைட் டிஷ்ஷுங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.